எப்படி இருக்குங்க லொக்கேஷனு? பயங்கரமாக இருக்குல்ல. பொங்கல் அன்றைக்கி எங்கேயும் வெளியே போகலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு திருவண்ணாமலை கிட்ட ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ். ஆக்சுவலாக இது ஒரு தோப்புக்குள்ளே கார் நிப்பாட்டிருக்கேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் சும்மா. அண்டு டைட்டில் பார்த்து போஸ்டரை பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் காண்டாயிருப்பீங்க. அண்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இன்றைக்கி மாட்டுப்பொங்கலா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் விஷஸ். காலிலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண ஒரு 4-5 பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, மச்சான் ஹாப்பி மாட்டுப்பொங்கல்னு. இன்றைக்கி அது ஒரு ட்ரெடிஷன். மாட்டுப்பொங்கல் அப்படின்னு வந்தால் எல்லாரையும் கலாய்க்கிறது. ஓகே, ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா பொங்கலாக இருக்கட்டும், மாட்டுப்பொங்கலாக இருக்கட்டும், நாளைக்கு காணும் பொங்கலா. ஸோ சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. வருஷத்தில் ஐ திங்க் இந்த ஒரு 3 to 4 days தான் எல்லாருமே ஃபேமிலியோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விச் இஸ் ரியலி நைஸ். சரி, ஓகே, நம்ம மெயினான டாபிக் வந்துடலாம். என்ன நடக்குது, என்ன டைட்டில் இது, என்ன தம்ப்நெயில் இது, என்ன கோட் அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நேற்று இந்த ஒரு போஸ்ட்டை நான் ட்விட்டரில் பார்த்ததுக்கப்புறம், இது சொல்லப்போனால் இது நேற்று பார்த்தீங்கன்னா இதை ப்ரமோஷன் பண்ணவங்க எல்லாமே நம்ம தமிழ் ஆளுங்க தான். பெரிய பெரிய ட்ராக்கர்ஸ் தான், ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ட்ராக்கர்ஸ் தான் இவங்களாம். வேணுமனே பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 2 கன்ஃபியூஷனு. இதோட படம் பேரும் பார்த்தீங்கன்னா கோட்டு தான். நம்ம தளபதி அவர்களோட படம் பேர் இப்போது வரப்போகிறது கோட்டு தான், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு போட்டிருக்கீங்கன்னா அந்த டிஹெச்சி மட்டும் மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஒரு போஸ்டர்ன்றது தெலுங்கு படம் ஒன்று வரப்போகுது கூடிய விரைவில். அண்ட் இதில் இருக்கிற ஹீரோ அப்படின்னு சொல்கிறத தாண்டி இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஆங்கர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன் எப்படி ஆங்கரிங்லேருந்து ஹீரோவாக போனாரோ, இவர் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோஸோட ஆங்கரு ப்ளஸ் டான்ஸரு. நிறைய காமெடி ஷோஸ்லலாம் தெலுங்குல ஈடிவி அப்படின்னு ஒரு சேனலில் வருவார். ஸோ இவரோட நேம் பார்த்தீங்கன்னா சுதீர். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது ஆந்திரா சைடு, தெலுங்கானா சைட்லாம். ஏன்னா ஆங்கரிங் சைட்லேருந்து அப்படியே படிப்படி ஐ திங்க் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு, சைட் ரோல்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஹீரோவாக பார்த்தீங்கன்னா இன்னொரு படம். அண்ட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்ய பாரதி. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின். நான் நினச்சேன் இது என்னடா இதை கலாய்க்கிறதுக்கு ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி போடுறாங்களே அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் அதுதான் இல்லை. GOATS அந்த தெலுங்கு படத்தோட டைட்டில் பேரும் பார்த்தீங்கன்னா கோட்டு தான், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம தமிழ் படம், நம்ம தளபதி அடுத்த படம் வரப்போகிறது கோட்டு தான், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எனக்கு தெரியல இது எப்படி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ரைட்ஸ் வாங்கினது தெலுங்கு படத்தில் வந்த அந்த போஸ்டருக்கா, இல்லை அந்த டீமா, இல்லை தமிழில் ரைட்ஸ் வாங்கினாங்களா ஃபஸ்ட்டு, இல்லை இதனால் ஒரு பஞ்சாயத்தாக போதா, படத்தோட டைட்டிலே மாற்ற போகிறாங்களா, என்ன கதைன்னு தெரியல. பிகாஸ் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் கிடையாது, அது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் தான். தமிழில் இருக்கிற சில ட்ராக்கர்ஸ்லாம் இதை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருக்கும் நீங்களும் யோசிச்சு பாருங்க. அங்கிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ப்ரமோஷன்ஸ் பண்ண சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒரு தெலுங்குல இருக்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்கிற ஒரு ஆளோட படம். நிறைய பேர் அவர் யாருன்னு கூட தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ போடுவது எனக்கு பார்த்தோன்னே ஷாக்கிங். ஃபர்ஸ்ட் வீடியோ போடலாமா வேணாமா, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு வீடியோ போடுறதுன்னு. பட் மைண்டில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஓடிட்டே இருந்தது. அது உங்ககிட்ட கொட்டுறதுக்கு தானே யூடியூப் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான். எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஏஜிஎஸ் அந்த போஸ்டர் பார்த்துருப்பாங்களா, இல்லை இந்த நியூஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு போயிருக்கான்னு தெரியல. இதுக்கான ஒரு டிஸ்கஷன்ஸ் இந்த கோட் டீமும் அந்த கோட் டீம் ஏதாவது பேசியிருப்பாங்களா? ஆப்வியஸ்லி வாட் எவர் த பட்ஜெட் இஸ், அது பெரிய பட்ஜெட்டாக இருக்கட்டும் சின்ன பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் யார் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியமே. ஏன்னா டைட்டில் வச்சு நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு தளபதி படங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சல் இந்த மாதிரி படத்துக்குலாம் நிறைய பிரச்சனை வந்தது. அண்ட் ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டோட டைட்டில் மாத்திர ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இன்கேஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தா அவங்க நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன்று அவங்க டைட்டில் மாத்திர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஏஜிஎஸ் கூட கோட் டீம் கூட பேசி இவங்க ஒரு டிஸ்கஷனில் ஒரு இதுக்கு வந்து ஒன்று இவங்க விட்டு கொடுக்கணும், இல்லை இவங்க விட்டு கொடுக்கணும். கடைசியில் இது ஒரு பிரச்சனையாக தான் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் இதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அப்படியே இருக்கு, டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தெலுங்கு போஸ்டரு, கோட்டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தமிழ். இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக பார்த்தோன்னே ஷாக்கிங்கு. இது ஏன் தேவையில்லாமல் தமிழ் ட்ராக்கர்ஸ் சில பேர் ப்ரமோட் பண்ணிட்டு ஃபேன்ஸை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கைண்ட் ஆஃப் கஷ்டமாக இருக்குது ஆன்லைனில் பார்க்கும்போது. தெரியல, ஏஜிஎஸ் மேபி இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா இது உண்மையாகவே அது ஒரு படம் வருதுங்க. மேபி உங்கள் கண்ணில் அது மாட்டல அப்படின்னா இது என்ன பிரச்சனைன்னு பார்த்துருங்க. லாஸ்ட் மினிட்ல கோட்டோட டைட்டில் மாற்ற போகிறோம் அப்படின்னு ஏதாவது எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப
காண்டாயிடுவாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஹோப்ஃபுல்லி நீங்க இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ரைட்ஸ் வாங்கியிருப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பட் இந்த டீமும் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் திவ்ய பாரதி இருக்காங்க அப்படின்னா தமிழ் தான். அந்த ஹீரோவும் பாத்தீங்கன்னா தமிழ்ல எல்லாருமே தெரியும். அது தளபதி அப்படின்னா தெரியாமையா இருக்கும், வெங்கட் பிரபு அடுத்த படம் அப்படின்றது. ஸோ லெட்ஸ் சி என்ன ஆக்சுவலா கோட் டீம்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படிதான் எனக்கு மைண்ட்ல இருக்கு. மற்றபடி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா தான் நானே பேசினு இருக்கேன் ஆக்சுவலா. என்ன நடக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே கைஸ், ஃபைன். நான் ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரிப் அப்படியே வந்திருக்கேன், ஒரு சின்ன வில்லேஜுக்கு. இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி ஏஜிஎஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேபி அந்த போஸ்டர் அவங்க பார்க்கல அப்படின்னா. இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.